வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காரு. தாத்தாலாம் "என்னப்பா நீ திடீர்னு ஆஃபீஸ்க்கு கிளம்புற?" அப்படின்னா, "இல்ல தாத்தா ஆஃபீஸ்க்கு போகணும்ல." "சரிப்பா வெளியில பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போமாட்டியே? அதுக்கு தான் கேட்டேன்." அப்படின்னோன்னே, "இல்ல தாத்தா இன்னைக்கு கேர்டேக்கர் வராங்க. அதனால வெண்ணிலாவ கேர்டேக்கர் பார்த்துப்பாங்க. நான் ஃபோன்ல ஃபாலோ பண்ணிப்பேன் தாத்தா. நான் கிளம்புறேன்." அப்படின்னு காவேரிட்ட சொல்லிட்டேன். அப்ப சொல்லிட்டேன் தாத்தா. சரிப்பா காவேரியும் கூட்டிட்டு போக்கூடாது." அப்படின்னோன்னே, "தாத்தா இது வேற விஷயம் தாத்தா. இன்னும் ஒரு 2 டேஸ் தான் தாத்தா. அதுக்கப்புறம் காவேரிக்கு நான் பொறுப்பு கொடுக்க போறேன் இல்லையா? அதனால இப்ப காவேரிக்கு இப்ப கூட்டு போ முடியாது தாத்தா." அப்படின்னு சொன்னோன்னே, "ஓ! அப்படி வரியாப்பா? சரிப்பா, சரிப்பா" அப்படின்றாரு. சரிங்க தாத்தா அந்த விஷயத்த காவேரிகிட்ட சொல்லிடாதீங்க." "நான் சொல்லலப்பா. அதெல்லாம் நான் ஏன் சொல்ல போறேன்? ஆனா சீக்கிரமா எந்த விஷயத்தையும் செய்ப்பா. காவேரி தான் தப்பா நினச்சுக்க போறாப்பா." "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. நேத்தே நான் காவேரிட்ட பேசினேன். அவ எந்த பிரச்சனையும் இல்லன்னு தான் தாத்தா சொல்றா. நீங்க தான் வந்து காவேரி ஏதோ தப்பா நினச்சுக்கினா, அவ மனசு சரியில்ல அப்படி சொல்றீங்க." நான் புரிஞ்சுக்கின வரைக்கும் சொன்னேன்ப்பா. அப்புறம் உன் இஷ்டம்." அப்படின்றாரு தாத்தா. "சரிங்க தாத்தா கிளம்புறேன்னு" சொல்லிட்டு விஜய் கிளம்பிடுறாரு. இங்க வந்து காவேரி வந்து தாத்தா யார் வருவாங்கன்னு சொன்னீங்க?" அப்படின்னோன்னே, பார்க்க தானே போற காவேரி. ஒருத்தர் வர்றது இருக்கு. அவங்க வந்துட்டோன தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்காது." "சரிங்க தாத்தா வெண்ணாக்கு போய் டேப்லெட் குடுக்கணுமா? நானே போய் குடுக்கவா?" அப்படின்னோன்னே, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா." "ஏன் தாத்தா வேணான்றீங்க?" வேணான்னு சொன்னா வேணாம் தான்." அப்படின்றாங்க. "என்ன தாத்தா அவர் வரேன்னு சொல்லியிருக்காரா?" "அதெல்லாம் இல்லம்மா. அவன் ஏன் வரப்போறான்?" சரிங்க தாத்தா யாருமே குடுக்கலன்னா எப்படி வெண்ணிலா?" அப்படின்னோன்னே, "அதெல்லாம் பார்த்துக்கலாம் இரு." அப்படின்னோன்னே பார்த்தா ஒரு கேர்டேக்கர் வராங்க. அவங்கள பார்த்தா தாத்தா இவங்க யாரு? "இவங்க தான் வெண்ணிலாவ பார்த்துக்க வந்த கேர்டேக்கரு." அப்படின்னோன்னே அப்படியே பார்க்குறாங்க. "என்ன தாத்தா சொல்றீங்க?" "ஆமாம்மா. முழு நேரமும் காவேரியை கவனிச்சுட்டு இருந்தா உன் கூட இருக்க வேணாவா விஜய்? உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாவா? நீயும் அவனும் வந்து நெறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நல்லா வாழணும்னு நான் நினைக்கிறேம்மா. அதுக்காக தான் கேர்டேக்கர் வச்சிருக்கான் அவன். இப்ப தெரிஞ்சிச்சுல்ல விஜய் பத்தி உனக்கு. பார்த்தல்ல, உனக்கு பிரச்சனை குடுக்கக்கூடாது. அதே டைம்ல வந்து வெண்ணிலாவையும் கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி தான் கேர்டேக்கர் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். இதுக்கப்புறம் விஜயோட மனச நீ தாம்மா புரிஞ்சுக்கணும்." அப்படின்னோன்னே, உடனே சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. "தாத்தா நிஜமாவே இவங்க கேர்டேக்கரா?" "ஆமாம்மா நிஜமா தான்." "ஆமாங்க நான் தான் கேர்டேக்கர்." அப்படின்னோன்னே, வெளிநாட்ல பேஷண்ட்ட பார்த்துக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க." அப்படின்றாங்க. அத கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. சி அவங்க பேஷண்ட்ட காட்டுறீங்களா? காட்டுறேங்க." அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு காட்டுறாங்க. "இவங்க தான்." அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து வெண்ணிலா கிட்ட சொல்றாங்க. "இங்க பாருங்க இவங்க தான் உங்கள பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் உங்கள கவனிச்சுப்பாங்க." அப்படின்னோனே அப்படியே வந்து பயப்படுறாங்க வெண்ணிலா. பயப்படாதீங்க. இவங்க உங்கள ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு தேவையானத செய்ய மட்டும் தான் இவங்க வந்திருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி புரிய வைக்கிறாங்க. அவங்க வந்து சரி ஓகேங்க. அவங்களுக்கு நாங்க கொஞ்சம் செக்கப்லாம் பண்ண வேண்டியது பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்காங்க. அந்த டைம்ல நம்ம விஜய் வந்து கால் பண்றாரு. விஜயோட கால் எடுத்துட்டு, "இப்ப எதுக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏன் என் பொண்டாட்டிக்கு நான் ஃபோன் பண்ணக்கூடாதா?" அப்படின்றாரு. இப்ப மட்டும் நல்லா சொல்லுவாரு பொண்டாட்டின்னு அப்படின்னு அப்படியே வந்து மைண்ட் வாய்ஸ்ல பேசுறாங்க. உடனே என்ன வாய்ஸே காணோம் அப்படின்னோனே, ஒண்ணும் இல்ல" அப்படின்றாங்க. சரி, சரி அதெல்லாம் போட்டோம். கேர்டேக்கர் வந்தாங்களா? அப்படின்னோனே, வந்திருக்காங்க. பார்த்தல்ல காவேரி கேர்டேக்கர நான் வந்து வெண்ணிலாக்காக அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் ஃப்ரீ தான்." அப்படின்றாங்க. நம்ம எங்கேயாவது லாங்கா ட்ரைவ் பண்ணிட்டு வரலாமா காவேரி?" அப்படின்னோனே, போதும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப எதுக்கு நீங்க சும்மா சும்மா ஃபோன் பண்றீங்க? உங்கள நான் ஃபோன் பண்ண சொன்னேனா?" நான் ஃபோன் பண்ணக்கூடாதா அப்போ?" அப்படின்றாருங்க. "மேடம் எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லையா?" அப்படின்னோனே அமைதியா இருக்காங்க. உடனே வந்து தெரியுதே மேடம் வெட்கப்படுறது ஃபோன்ல. சந்தோஷமா தான் இருக்கீங்க போலருக்கே. எனக்கு இப்ப நல்லா புரியுதே அப்படின்றாங்க. "ஐய்யய்யோ! காவேரி காமிச்சு குடுத்துட்டியே! கிண்டல் அடிக்கிறாரே!" அப்படி சொல்லிட்டு, "நான் ஒண்ணும் சந்தோஷமாலாம் இல்ல. அ இதெல்லாம் எதுக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க? ஃபோன வைங்க." அப்படின்றாங்க. "ஏய் காவேரி ஃபோன வைக்காதன்னோனே" வச்சுடுறாங்க காவேரி. ஒரே சிரிப்பு சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. இங்க வந்து விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ காவேரி, "அப்பா காவேரி இவ்ளோ நாள் கழிச்சு வந்து சந்தோஷமா இருக்கா. இது போதும் நம்மளுக்கு. நம்ம இந்த அரேஞ்ச்மெண்ட்ட முன்னாடியே பண்ணியிருக்கலாமே! ஐயோ! விஜய் இவ்வளோ நாள் சொதப்பிட்டியே!" அப்போ காவேரிக்கு இவ்வளோ நாள் வந்து பொசசிவ்னஸ் அதிகமா இருந்திருக்கு. வெண்ணிலாவ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கவனிக்கிறேன். காவேரியை கவனிக்கலன்ற எண்ணமே அதிகமா இருந்திருக்கு. இப்ப கேர்டேக்கர் வச்சுட்டோன்னே சந்தோஷமா இருக்கா காவேரி. தாத்தா அப்பவே சொன்னாரு. நான் தான் கேட்கல. இப்ப தான் புரியுது காவேரியோட மனசு என்னன்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லிட்டு விஜய் இங்க யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க காவேரிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. விஜய் வந்து ஒரு வேளை கரெக்ட்டா தான் இருக்காரா? நான் தான் தப்பா நினச்சுட்டு இருக்கேனா? இவ்வளோ நாள் வந்து நான் விஜய தப்பா நினச்சுட்டேனோ? ஏன்னா கேர்டேக்கர்லாம் அரேஞ்ச் பண்ணி வெளில பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவர் சொல்றாரு. அப்போ உண்மையிலேயே வந்து அவர் வந்து என்னை வந்து விடணும்னு நினைக்கல. நான் தான் அவர தேவையில்லாம வந்து குழப்பி விடுறனோ! எனக்கு இப்ப தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. இதுக்கப்புறம் விஜய் கிட்ட நல்லபடி பேசணும். பாவம் அவர நான் ரொம்ப தான் வந்து கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க.